இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் பிரம்மோற்சவ விழா. முத்துப்பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை தரிசனம் செய்த பக்தர்கள். மருத்துவ படிப்புகளுக்கு கல்வி கட்டணம் நிர்ணயம். புதுச்சேரி உயர்கல்வித்துறை வெளியீடு. ஈடன் கடற்கரையில் சிறகடித்த பட்டங்கள். களைகட்டும் சர்வதேச காற்றாடி திருவிழா. லாஸ்பேட்டையில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபர் கைது. 650 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து குற்றவாளி சிறையில் அடைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி முத்துப்பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபாடு செய்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனையொட்டி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டு உள்புறப்பாடுடன் விநாயக பெருமான் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முத்து வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீபாராதனை காட்டப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதன் திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். 2024-25 ஆண்டில் அரசு இடஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரிகளில் மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் உள்ள MD, MS, MBBS, பல் மருத்துவம், நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கு சென்டாக் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. MBBS உள்ளிட்ட நீட் அடிப்படையிலான படிப்புகளுக்கு சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மருத்துவ படிப்புகளுக்கான கல்வி கட்டணத்தை ஆளுநர் ஒப்புதலுடன் இறுதி செய்து உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி MD, MS உள்ளிட்ட கிளினிக்கல் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு மணக்குள விநாயகர், பிம்ஸ், வெங்கடேஸ்வரா உள்ளிட்ட தனியார் மருத்துவ கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு மாணவர்களுக்கு தலா 7,95,000 ரூபாயும், நிர்வாக இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கு 23,90,000 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் நான் கிளினிக்கல் மருத்துவ படிப்புகளுக்கு அரசு இடஒதுக்கீட்டுக்கு 6,55,000 ரூபாயும், நிர்வாக இடஒதுக்கீட்டுக்கு 13,05,000 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் இந்த கல்வியாண்டில், அதாவது 2024-25 கல்வியாண்டில் அரசு இடஒதுக்கீட்டில் MBBS சேரும் மாணவர்களுக்கு பிம்ஸ் மருத்துவ கல்லூரி, மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா கல்லூரியில் 4 லட்சம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லூரிகளில் நிர்வாக இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு தலா 16,80,000 ரூபாய், வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு 21 லட்சம் ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஈடன் கடற்கரையில் நடைபெற்று வரும் சர்வதேச பட்டம் பறக்கவிடும் திருவிழா குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் தனியார் நிறுவனம் சார்பில் சர்வதேச அளவிலான பட்டம் பறக்கவிடும் திருவிழா ஆகஸ்ட் 23ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு துவங்கியது. நிகழ்ச்சியில் 8 நாடுகளை சேர்ந்த பட்டம் வல்லுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பட்டத்தை பறக்கவிட்டனர். இதில் மீன், ஆமை, ஆக்டோபஸ், திமிங்கலம், சுறா உள்ளிட்ட பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் வானத்தில் பறப்பது போல ராட்சத பலூன்கள் வடிவமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், சுற்றுலாத்துறை செயலர் உட்பட பலர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியானது இரவு 7 மணி வரை நடைபெற்றது. மேலும் இந்த பட்டம் விடும் திருவிழா ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வானத்தில் பட்டங்கள் பறக்கும் அழகை கண்டு ரசித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபரை பிடித்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 650 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல்துறையினர் ஆகஸ்ட் 22ஆம் தேதி குறிஞ்சி நகர் விரிவாக்கம் பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த வாலிபரை பிடிக்க முயன்றபோது தப்பியோட முயன்றார். அப்பொழுது காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவரது பாக்கெட்டில் பிளாஸ்டிக் கவர்களில் 650 கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் அவர் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் MOH வீதியை சேர்ந்த பிரவீன் என்பதும், அப்பகுதியை சேர்ந்த சிறார்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய மறைத்து வைத்திருந்ததும் தெரிந்தது. அதனைத் தொடர்ந்து பிரவீனை காவல்துறையினர் கைது செய்து கஞ்சா, மொபைல் போன், பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
ஏனாமில் கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு 16 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி தரிசனம் செய்யப்பட்டது. தமிழகம் புதுச்சேரியில் ஆடி மாதம் அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதுபோல் ஆந்திராவில் தெலுங்கு நாள்காட்டியின்படி சிரவண மாதம் அம்மன் கோவில்களில் வழிபாடு நடக்கும். ஆகஸ்ட் 3 துவங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி வரை சிரவண மாதமாகும். இந்த நாட்களில் ஆந்திராவில் உள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகில் புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் 16 லட்சத்தில் 500, 200, 100 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு மாலை உள்ளிட்ட அலங்காரம் செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக அதே பகுதியை சேர்ந்த வனக்கால நரேந்திர என்ற பக்தர் அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்ட் சேதமடைந்து காணப்படுகிறது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் சுற்றுலா தலங்களில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகே செல்ஃபி பாயிண்ட் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த செல்ஃபி பாயிண்ட் முன்பு புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வந்தனர். அந்த செல்ஃபி பாயிண்ட் தற்போது துருபிடித்தும் உடைந்தும் காணப்படுகிறது. மேலும் அதில் மின் விளக்குகளுக்காக பொருத்தப்பட்டிருந்த மின் ஒயர்களும் ஆங்காங்கே அறுந்து காணப்படுகிறது. இதனால் மின் கசிவோ அல்லது மின் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் துருபிடித்து சேதமடைந்து காணப்படும் செல்ஃபி பாயிண்டின் மேல் அறியா சிறுவர்கள் ஏறினால் ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்து அரசு உடனடியாக அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டு வெளியே கசிந்ததால் அவ்வழியே சென்ற சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரி கடற்கரையில் ஒரு பக்கம் அழகிய கடற்கரை, மறுபுறம் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் உள்ளன. அவ்வாறு அங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் கடற்கரை சாலை ஓரமாக அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையில் போடப்பட்டுள்ள கால்வாயில் வந்து சேர்ந்து பின்னர் அவை வெளியேற்றப்படுகின்றன. இந்நிலையில் கடற்கரை சாலையில் தலைமை செயலகம் அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் பாதையில் அடிக்கடி அடைப்பு ஏற்படுவதால் கழிவுநீர் நடைபாதையில் கசிந்து சாலையில் வெளியேறி துர்நாற்றம் வீசி வந்தது. இதனால் அவ்வழியே நடந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வந்தனர். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போது தொடர்ந்து வந்த புகார்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கழிவுநீரை வெளியேற்றி அப்பகுதியை சுத்தம் செய்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 900 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.